வெப்சைட்குள்ள போகும். வெப்சைட்குள்ள போனதுக்கப்புறம் வாட் இன்ஃபர்மேஷன் கூகுள் கலெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பாருங்க அவங்க வந்து ஒரு 2 பேராகிராஃப் குடுத்துருக்காங்க. ஸோ இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது 2 பேராகிராஃப் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த Play Store வந்து எதுக்காக வந்து கலெக்ட் பண்ணி வைக்குது? அது Google Play Store எதுக்காக கலெக்ட் பண்ணி வைக்குதுன்னா, உங்களுக்கு என்ன மாரி அப்ளிகேஷன் தேவை? நீங்க என்ன வந்து லைக் பண்றீங்க? ஸோ உங்களுக்கு என்ன மாரி தேவைப்படுதோ அத வந்து கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணும். ஸோ நீங்க Play Store ஓப்பன் பண்ணும்போது டக்குனு பார்த்தீங்கன்னா, மேல ஹோம் பேஜ்ல வந்துட்டு நெறைய அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆயிட்டு இருக்குங்களா? ஸோ அதுக்கு ரிலேட்டட் அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாம, அந்த ஆப் டெவலப்பர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஆப் டெவலப்பருக்கும் இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கும். ஸோ நெறைய கஸ்டமர் இது மாரி லைக் பண்றாங்க. நெறைய கஸ்டமர் இது மாரி லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் ஆப் டெவலப்பருக்கும் சென்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பர்சனல் டேட்டாவ வந்து எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே எடுக்க மாட்டோம். ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதுவுமே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்க மாட்டோம்னு அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ப்ராமிஸ்